ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக இணைகின்ற நிலையில் நான் எந்த நிபந்தனையும் விதிப்பதாக இல்லை என்பதை சொல்லிவிட்டேன். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்தால் தனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என தெரிவித்துள்ளார். என்ன நல்ல எண்ணம், அதை நிறைவேறுவதற்கு ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்றீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்றீங்களா? எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். விஜய் அவருடைய கட்சி அந்த மாதிரி நீங்க ஒரு புது தனி அணி உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறீங்களா? ஏன்னா உங்களுக்கு அதிமுக கதவுகள் சாத்தப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை யாராலும் எந்த கதவையும் சாத்த முடியாது. அது தொண்டர்கள் கையில் இருக்கிறது, மக்களுடைய கையில் இருக்கிறது. தொண்டர்களுக்கான இயக்கமாக, தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். அதை மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள். மக்கள் அனைத்து கட்சியினுடைய உறுப்பினர், அவர் தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆளுங்கட்சியாக வர முடியாது. மக்களுடைய ஆதரவு இருந்தால்தான் ஒரு தனிப்பட்ட கட்சியோ கூட்டணி கட்சியோ ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற முடியும். அது வருகின்ற தேர்தலில் இன்னும் 8 மாதம் இருக்கிறது. அரசியல் சூழ்நிலையில் பலவாறு மாறுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. எங்களுடைய கொள்கை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய விசுவாசமிக்க தொண்டர்களை இணைக்கின்ற பாலமாகத்தான் இன்றைக்கு செயல்படுவோம். அதை வெற்றியும் பெறுவோம். தேர்தலில் 2020 நாங்கள் வெற்றியும் பெறுவோம் என்பதுதான் நிலையை உருவாக்குவோம். உறுதியா வாக்குறுதி வாங்குறீங்க? கூட்டங்கள்ல பேசையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது விமர்சனங்கள் கடுமையா இருக்கும். இன்னைக்கு விமர்சனங்கள் இல்ல. அதுவும் இல்லாம அதிமுக தான் எங்க உயிர்நாடி இயக்கம், சில சட்ட முறைகள். விமர்சனங்கள் கடுமையாக இருக்கின்ற நேரத்தில் கடுமையாக இருக்கும். இப்போதுக்கு தேவையில்லை. ஏன்னா எங்களுடைய நோக்கம் கட்சி இணையவனே. அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு 2 கோடி தொண்டர்கள் மனம் வெதும்பி போய் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறார்கள். அவர்களோடு தமிழக மக்களும் வருத்தத்தில் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆட்சியுடைய அவலங்கள் தீர்வதற்கு, துடைத்து எறிவதற்கு அனைத்து மக்களும் ஒருங்கிணைக்க வேண்டும். அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாத்தியமாகும் என்ற நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அடிப்படை தொண்டர்களின் உரிமையாக இருக்கிறது. மதுரை மாநாட்டுக்கு சசிகலா டிடிவி தினகரனுக்கு அழைப்பு இருக்காங்க. ஒருவேளை இபிஎஸ் எல்லாரும் இணையணும் ஏற்றுக்கிட்டாருன்னா எந்த பொறுப்பும் வேணாம்னு சொல்லி இணையறதுக்கு தயார். ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக இணைகின்ற நிலையில் நான் எந்த நிபந்தனையும் விதிப்பதாக இல்லை என்பதை சொல்லிவிட்டேன். மதுரை மாநாட்டிற்கு சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் அழைப்பு இருக்கா? மதுரை உங்களுடைய மாநாட்டுக்கு இருவருக்கும் அழைப்பு இருக்கா? உறுதியாக அழைப்பு இருக்கு. அவங்க எங்களுடைய அங்கம் தானே. அவங்க நீண்ட நாட்களா சசிகலா அவர்களை சந்திக்கிறோம்னு சொல்லிட்டே இருந்தீங்க, ஆனா இன்னும் சந்திக்கல. அந்த மதுரை சந்திக்கலன்னு எப்படி நீங்க முடிவுக்கு வர்றீங்க? சந்திச்சிருக்கேன். நீ